ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலி நம்ம 3 வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3 வாரம் தான் சொல்லலாம். ஏன்னா ஃப்ரைடே தான் வந்து வீக்காக வந்து சேர்ந்து பேர் மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 வீக் மீட் பண்ணவே இல்லை. இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் டோட்டலாக 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம வீக்காக வந்து மீட் பண்ணி இன்றைக்கி 2 பேரும் எதிரமாக வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க 2 பேரும் எதிராக பேசினாலும் எனக்கு அந்த பழைய ஃபீல் கொடுத்ததுன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. 2 பேருக்குள்ளேயும் இருக்கிறது மனசுக்குள்ளே பேசுறது வெளியில் பேசினா என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ அது கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம சுவாமி ப்ரோ ஷேர் பண்ண ஒரு ஃபோட்டோ தான். இந்த லுக்லையுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார்ல. அந்த மீசை பெருசாக வச்சுருக்கும் போது தான் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. பட் இதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். பட் இதையும் விட ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாடியோட பாதி அப்படியே கொஞ்சம் இருக்கும் இல்லையா தாடி, அதுதான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. மேக்ஸிமம் பாய்ஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் தாடி வச்சு தான் அழகாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ரசிக்கிற தன்மை இருக்கும். எனக்கு இந்த மாதிரி தான் ரசிக்க பிடிக்கும். அதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பட் இந்த இடத்துல இன்றைக்கி எபிசோட் வந்து ரசித்து பார்க்குற மாதிரியே இல்லைங்க. ஏன்னா காவேரி கிட்ட வந்து அவர் அவ்வளோ ஆர்வமாக இருந்தார். காவேரி காவேரி காவேரின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து ஸ்டார்டிங்லாம் கொண்டு வந்தாங்க ப்ரீவியஸ் எபிசோடெல்லாம். ஆனால் இன்றைக்கி எபிசோடில் அந்த இது இல்லை. ஸோ காவேரி வரும்போது நார்மலாக ஏன் எங்கே போனேன் அப்படின்னு கொஞ்சம் நார்மலாக கொஸ்டின் கேட்குற மாதிரி, எங்கே காவேரி போனோம் அந்த ஒரு இது இல்லை அவர்கிட்ட. அந்த இதுவும் இல்லை. அது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி காவேரி கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம இத்தனை நாள் கழிச்சு ஆக்சுவலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாள் தான். நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வாரம் காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம். அவங்களோட கான்செப்ட் படி பார்த்தோன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவுமே என்னை பற்றி அவர் நினைக்கவே இல்லைங்கிறது காவேரியோட நினைப்பு. அதுதான் காவேரிக்கான கோவமும் கூட. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து இல்லை டாக்டர்கிட்ட பேசுகிறீங்க, எல்லாருக்கிட்டே பேசுகிறீங்க, என்கிட்ட மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசவே இல்லையா அப்படிங்கிறது அவங்களோட நினைப்பு. ஆனால் இங்கே விஜய் வந்து ஃபோன் பண்ணார், அவங்களுக்காக வெயிட் பண்ணி எல்லாமே பண்ணார். பட் அது வந்து ஏன் காவேரிகிட்ட எடுத்து சொன்னால் தான் அவங்ககிட்ட ஃபோனில் பேசினேனே அது மாதிரி எதுவுமே கொண்டு வரல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு. காவேரியும் கங்காவும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, காவேரி ஏன் கங்கா ஏன் காவேரி கிட்ட குமரன் நைட்டு போனதையே சொல்லலை. இப்போ வரைக்கும் ரிவியல் ஆகவே இல்லை. குமரன் நைட்டு போனார், விஜய் கூட இருந்தாங்கிற விஷயம் ரிவியல் ஆகவே இல்லை. அதுவும் ஏன்னு எனக்கு தெரியல. அப்படி சொன்னால் அட்லீஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, நம்மளை பற்றி வந்து இவ்வளோ தூரம் நினைக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி. அந்த ட்ராக்ல எப்போ வரும் எனக்கு தெரியலங்க. கிட்டத்தட்ட 500 எபிசோட் வரைக்கும் இப்படி தான் கொண்டு போவாங்களா இல்லை நடுவில் வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிலாம் பார்த்தோம்ல. விஜய்க்கு 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணதுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணால் நல்ல ட்ராக் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் நான் எதிர்பார்த்த லெவலுக்கு அந்த ஃபீலிங் இல்லை. அந்த அடிப்பட்டது கூட 2 பேருக்கு ஏதோ வாக்குவாதம் பார்க்கும்போது சடனாக பிரேக் போட்டு இடிச்சு ரத்தம் வருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ரத்தம் வர மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ஒன்று. அதுக்கப்புறம் அப்கமிங் வந்து ஆஃபீஸ் 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியும் அப்டேட்மே கிடச்சிருக்கு. இது எல்லாமே இந்த அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்கில் வரும். பட் நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ பார்க்கும்போது தான் எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல. வீட்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நிறைய இடங்கள் இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு த்ரூ அவுட் த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து காவேரியை தான் வந்து ஜேவிகே சீன் தான் காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் சீன் தான் வந்து மாறி காமிச்சிருந்தாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குபிக்கு பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ நேராக வந்து அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வர வச்சு சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது, எல்லாருக்கும் ஃபீலிங் இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.